2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இப்ப போயிட்டு இருக்கு. திரும்ப சசிகலா அவர்கள் அதிமுகல ஒரு பொறுப்புக்கு வருவாங்களா என்னன்றது தெரியல. இத பத்தி உங்களுடைய பார்வை? சின்னம்மாவை ஒருங்கிணைத்தாலும் சின்னம்மா மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அனைவரும் ஒருங்கிணைத்து கூட்டணி பலமும் தேவைப்படுகிறது. ஏன்னா ரொம்ப குழம்பி போயிட்டாங்க அதிமுக தொண்டர்கள். ஏன்னா தொடர்ச்சியா தோல்வியை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி. இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒண்ணு சேர்த்து நின்று வரக்கூடிய தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு உண்டு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் நான் தான், கட்சி என்னதுதான், நான் நினைக்கிறது தான் தீர்மானம், ஓபிஎஸ் தேவையில்லை, தினகரன் தேவையில்லை, பிஎம்கே தேவையில்லை, அதே போல அம்மாவுடைய ஆதரவு தேவையில்லை அப்படின்னு போனா வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. போன முறையாவது நீங்க எதிர்க்கட்சி தலைவரா வந்தீங்க, இந்த முறை அதுக்கும் முடியாது, அந்த அளவுக்கு கூட வர முடியாது. பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்த பிறகு யாரும் எங்களுடைய கூட்டணிக்கு வேண்டாம், டிடிவி தினகரன் அவர்களையோ சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ கூட்டணியில இணைக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்கிற மாதிரில தெரியுது இபிஎஸ் அவர்கள். சொந்த பந்தங்களை பாதுகாக்குது, தன்னுடைய சகாக்களை பாதுகாக்குது பாஜக. அதனால பாஜகவுக்கு மட்டும் நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம், மத்த யாருடைய தயவு தேவையில்லைன்னா உங்களை பத்தி நாங்க எந்த சிந்தனையுமே இல்ல தொண்டர்களுக்கு. அதிமுக நாங்க பார்க்கல, எடப்பாடி கம்பெனியா பாக்குறோம். நீங்க 3 பேரும் தனித்து நின்று ஒரு கட்சியாக போராடுவீங்களா, இல்ல போட்டியிட போறீங்களா? அந்த மாதிரியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா சசிகலா அவர்கள் தரப்புல இருந்து? கட்சியை ஒருங்கிணைக்க கொண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்ச பாப்பல எடப்பாடி பழனிசாமி தனித்து விட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். தீய சக்தி திமுகவை அதிகாரத்தில் கொண்டு வர நாங்க வாய்ப்பளிக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவெல்லாம் கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சீமான் ஒருபுறம் சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது பாஜகவும் சேர்ந்து ஏன் டிடிவி தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களை இணைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சகோதரி, மறுபடியும் சொல்றேன், சுயநலம். ஏன்னா நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, இவங்க மூஞ்சில் எப்படி முடிக்க போறோம்? நம்ம இவ்வளவு பெரிய உலகமாக துரோகம் பண்ணிருக்கோமே சின்னம்மாவுக்கு, ஓபிஎஸ்க்கு, தினகரனுக்கு. இந்த 3 பேருடைய மூஞ்சில் எப்படி முழிக்க போறோம் என்ற ஒரு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது சசிகலா ஆதரவாளர் தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இப்ப போயிட்டு இருக்கு. அதிமுகவோட புதிதா கூட்டணியில பாஜக இணைந்திருக்கிறாங்க. இப்ப சசிகலாவுக்கு அதிமுகல அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திரும்ப சசிகலா அவர்கள் அதிமுகல ஒரு பொறுப்புக்கு வருவாங்களா என்னன்றது தெரியல. இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? சின்னம்மாவை ஒருங்கிணைத்தாலும் சின்னம்மா மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அனைவரும் ஒருங்கிணைத்து கூட்டணி பலமும் தேவைப்படுகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுக்கு சின்னம்மாவை இணைக்க வேண்டும், சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும். திரு டிடிவி தினகரனுடைய ஆதரவும் தேவைப்படுகிறது, அண்ணன் ஓபிஎஸ் ஆதரவும் தேவைப்படுகிறது. அதே போல இதர கட்சிகள், அதிமுகவோடு போன சட்டமன்ற தேர்தலில் யார் கூட்டணி வைத்தாரோ அத்தனை பேருடைய தயவும் தேவைப்படுகிறது. ஏன்னா ரொம்ப குழம்பி போயிட்டாங்க அதிமுக தொண்டர்கள். ஏன்னா தொடர்ச்சியா தோல்வியை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்ப இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒண்ணு சேர்த்து நின்று வரக்கூடிய தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு உண்டு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் நான் தான், கட்சி என்னதுதான், நான் நினைக்கிறது தான் தீர்மானம், ஓபிஎஸ் தேவையில்லை, தினகரன் தேவையில்லை, பிஎம்கே தேவையில்லை, அதே போல அம்மாவுடைய ஆதரவு தேவையில்லை அப்படின்னு போனா வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. போன முறையாவது நீங்க எதிர்க்கட்சி தலைவரா வந்தீங்க, இந்த முறை அதுக்கும் முடியாது, அந்த அளவுக்கு கூட வர முடியாது. ஒரு முறை அம்மா இருக்கும் பொழுது எதிர்கட்சி ஸ்தானத்தை திமுக உட்கார முடியல. நாங்களா விஜயகாந்த் இயக்கத்தை சேர்ந்த அந்த கட்சி விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா அமர வைத்தோம். அந்த நிலை உருவாக போகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு. அவருடைய சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்காவிட்டால் அந்த நிலை உருவாகும் என்ற தெரியுது, கண்கொள்ளா தெரியுது காட்சி. கண்டிப்பா. இப்ப அதிமுகல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்த பிறகு யாரும் எங்களுடைய கூட்டணிக்கு வேண்டாம், வேண்டுமென்றால் தாவேகா இல்ல அப்படி என்றால் நாம் தமிழரை வேணா கூட்டணிக்குள்ள இழுத்துக்கலாம், இனிமேல் டிடிவி தினகரன் அவர்களையோ சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ கூட்டணியில இணைக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்கிற மாதிரில தெரியுது இபிஎஸ் அவர்கள். ஒரே விஷயம் சகோதரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாமே சின்னம்மா அவர்களை சார்ந்து, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சார்ந்து, தினகரனை சார்ந்து இருக்கிறது. அதே போல வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய
அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் குல ஓட்டுல எங்க இருக்கு? அன்புமணி ராமதாஸ், அவருடைய தகப்பன் அவங்களுடைய வழியில இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது சின்னம்மா தேவையில்லை, தினகரன் தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை, இந்த பக்கம் பாமக தேவையில்லை. பிஜேபிக்கு எங்க வாக்கு வங்கி இருக்கா? பிஜேபி மட்டும் வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா? பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திச்சீங்க, எங்க வெற்றி வாகை சூடுனீங்க? கிடையாது. அப்படின்ற போது பிஜேபி மட்டும் வச்சுக்கிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் மண்ணெடுக்க முடியாது. அது சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அனைவருடைய ஆதரவும் தேவைப்படுகிறது. அப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் விழும். கண்டிப்பா பொதுமக்களும் ஆதரிச்சு வாக்களிப்பாங்க. இல்ல எனக்கு பாஜக தன்னை பாதுகாக்குது, தன்னுடைய ஊழலை பாதுகாக்குது, தன் மகனை பாதுகாக்குது, தன்னுடைய சொந்த பந்தங்களை பாதுகாக்குது, தன்னுடைய சகாக்களை பாதுகாக்குது பாஜக, அதனால பாஜகவுக்கு மட்டும் நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம், மத்த யாருடைய தயவு தேவையில்லைன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், உங்களை பத்தி நாங்க எந்த சிந்தனையுமே இல்ல தொண்டர்களுக்கு. இப்ப அதிமுக நாங்க பார்க்கல, எடப்பாடி கம்பெனியா பாக்குறோம். அதிமுக பார்த்திருந்தா எப்ப தொடர்ச்சியா அவர் வெற்றி பெற்று வந்திருப்பாரு. ஒரு 11 தோல்வியை கொடுத்திருக்காங்க, 11 தோல்வியை கொடுத்திருக்காங்க. மறுபடியும் தோல்வி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. தொண்டருடைய கோரிக்கைன்னா அனைவரும் ஒன்றுபட வேண்டும், சின்னம்மா தலைமை இயக்கம்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஆபத்தா இருக்கும்போது பாதுகாக்கிற பாஜக மட்டும் இருந்தா போதும், வெற்றிய தோல்வியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போனா மறுபடியும் தமிழகத்துல திமுக ஆட்சி கொண்டு வர்றதுக்கு வழிவகுக்கிறான்னு சொல்ல முடியும். இப்ப எதனால இப்போ ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஏற்க மறுக்கிறார்? எதனால நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? சுயநலம் தான் சகோதரி, காரணம் சுயநலம் தான். ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம், நாங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம், முதலமைச்சர் என்ற பொறுப்பை. அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டாரு. அதுக்கடுத்தபடியா இடையில ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பொறுப்பை அவங்கள உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து ஒரு புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை வச்சு தானே பொதுச்செயலாளர் ஆகிட்டாரு. அப்படின்ற போது பொதுச்செயலாளர் அந்த பவரை வச்சுக்கிட்டு அந்த பதவியிலிருந்து இறங்க மனசு வரல. ஆனா அந்த பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அந்த மனசை கட்சியை வளப்படுத்த வேணும் இல்லையா, அனைவரும் ஒன்றிணைக்க வேணும் இல்லையா. யாரு வந்தான்னா போன எங்களுக்கு தேவையில்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு யாருமே வர வேண்டாம். சின்னம்மா கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க, தினகரன் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க, ஓபிஎஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க, இவங்கெல்லாம் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைண்டா. தொண்டர்கள் நாங்க சொல்றோம், அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறோம். அதனாலதான் தோல்வியை கொடுக்கிறோம் சொல்றோம். கண்டிப்பா. இப்போ அதாவது இதற்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ சசிகலா அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் இப்ப ஏன் கிடைக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? சகோதரி, தொண்டர்கள் மத்தியில அங்கீகாரம் இருக்கிறது. அவங்க எங்கு சென்றாலும் தன்னெழுச்சியா வரக்கூடிய தொண்டர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகத்துல. புரட்சி பயணம் போனாங்க, மக்கள் பயணம் போனாங்க. அதே போல அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு தென் மாவட்டத்துல ஒரு இடத்துல உசிலம்பட்டியில ஒரு ஏழை எளியர்களுக்கு நலத்திட்டம் கொடுத்தாங்க. ஒரு மாநாடு போல அங்க மக்கள் கூடுனாங்க அம்மாவை பாக்குறதுக்கு, சின்னம்மாவை பாக்குறதுக்கு. அப்படி தன் எழுச்சியா வரக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் சின்னம்மா பக்கம் இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் என்னவாலும் சந்திக்கல. ஆனா சந்திக்க ஆரம்பிச்ச என்ன நிலைமையாகும்? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சமாளிக்க முடியல, தினகரன் சமாளிக்க முடியல. நீ சின்னம்மாவும் தேர்தல் அரசியல் பண்ணிட்டா, கட்சியை பிளவுபடுத்தின, நீ என்ன நிலைமைக்கு போக போற? இந்த 2 பேருடைய பிரச்சனையை தாக்கு பிடிக்க முடியல எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன், ராமநாதபுரத்துல அண்ணன் 3.5 லட்சம் வாக்குகள் வாங்குறாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். தேனியில 3 லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன். அதே மாதிரி தமிழகம் முழுக்க வேட்பாளர் நிறுத்திருந்தா இதை காட்டிலும் மோசமான சூழ்நிலைக்கு நீங்க தோத்துருப்பீங்கல்ல. அதை முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி. இப்ப ஒருவேளை வர போற சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி அவர்கள் இனி உங்கள் 3 பேரையும் இணைக்காமல் தேர்தல்ல போட்டியிட்டா அப்படின்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும்? இல்ல நீங்க 3 பேரும் தனித்து நின்று ஒரு கட்சியாக போராடுவீங்களா, இல்ல போட்டியிட போறீங்களா? அந்த மாதிரியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா சசிகலா அவர்கள் தரப்புல இருந்து? இல்ல, நாங்க கட்சியை ஒருங்கிணைக்க உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்ச பாப்பல எடப்பாடி பழனிசாமி தனித்து விட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். தீய சக்தி திமுகவை அதிகாரத்தில் கொண்டு வர நாங்க வாய்ப்பளிக்க மாட்டோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி விட்ட வாய்ப்பு அளிச்சுக்கிட்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக. அதனால அந்த மக்களுடைய எண்ணோட்டம் என்ன, தொண்டர்களுடைய எண்ணோட்டம் என்ன, அனைவரும் ஒன்று சேருங்க, தீய சக்தி திமுக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செவிடங்காதல சங்கூத மாதிரி, அதுதான் சொல்றேன், உறங்குறவனை எழுப்பிடலாம், உறங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுல்ல. அது மாதிரி இந்த சுயநலவாதி இந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமாக என்னைக்கு சிந்திக்கிறாரோ அன்றுதான் அதிமுக என ஒரு மாபெரும் இயக்கம் வளம் பெறும். ஆனா சிந்திக்க சொல்றோம் நாங்க. தொடர்ச்சியா தொண்டர்கள் குரல் எழுப்புறாங்க, பொதுமக்களும் குரல் எழுப்புறாங்க. சின்னமா தொடர்ச்சியா சிறை மீண்டு வெளிவந்ததிலிருந்து யாரையும்
தவறாக பேச சின்னம்மாவை நீங்க எல்லாரும் தவறா பேசுனீங்க. அத்தனை அமைச்சர்களும் சுயநலவாதிகள். ஏன்னா அவங்கள வச்சு நீங்க பதவிக்கு வந்தவங்க எல்லாமே சின்னம்மாவை தவறா பேசுனீங்க. இதுவரைக்கும் தாம் பிள்ளைகள் தவறான பாதையில போகுது, கூடிய விரைவில் மனம் திருந்தி வருவாங்கன்ற அந்த பொறுமையில அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே சின்னம்மா தலைமை ஏற்காமல் அதிமுக என ஒரு மாபெரும் இயக்கம் வெற்றி வாகை சூட வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ சசிகலா அவர்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஓபிஎஸ் தினகரன், டிடிவி தினகரன் அவர்கள்லாம் வந்து ஒரு ஜாதியினரை அடிப்படையா கொண்டு வந்து போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான நோக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வந்து வருது. அது மட்டுமல்ல, சசிகலா அவர்களிடம் இல்லாத பணம் இல்லை, பணத்தை வைத்து கட்சியை நடத்தலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மேல எழுதே. இது எப்படிப்பா? இல்ல இது பணம் சொல்றீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி பணத்தை கொடுத்து கட்சியை கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாரு. பணத்தை கொடுத்து தான் கட்சி கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார். மாவட்ட செயலாளருக்கு இத்தனை கோடி, முன்னாள் அமைச்சர்களுக்கு இத்தனை கோடி, எம்எல்ஏக்களுக்கு இத்தனை கோடி, புதிதாக நியமிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர், செயற்குழு பொதுக்குழு இத்தனை லட்சம் அப்படின்னு கொடுத்து அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனா விலைக்கு வாங்கி வச்ச அந்த நிர்வாகிகள் உண்மையா இருக்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு? இல்லையே. அதனால நாங்க பணத்தை செலவழிச்சு நம்ம வந்து மக்களை கவர் பண்ண முடியாது. தன் எழுச்சி அவங்க வரணும். அம்மாவுக்கு அடுத்தபடி அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த அந்த தகுதி தராதாரம் யாருக்கு இருக்குன்னா சின்னம்மாவுக்கு இருக்குன்னு ஆரம்ப கட்டத்திலே கடக்கோடி கிழக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு அந்த படிவம் வந்து டெல்லி தேர்தல் ஆணையத்துல சாக்கா கிடக்கு. இதே தேர்தல் ஆணையம் எங்களுடைய வழக்கைய விசாரிக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளேயும் ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கத்தானே செய்யுது. நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த எதிர்ப்பும் இல்லாம இன்னைக்கு கூட ஓபிஎஸ் எதிர்ப்பு நாங்களும் எதிர்க்கிறோம். இடையில புகழேந்தி வந்து செல்லாதுன்னு அவர் வழக்கு போடுறாரு. எத்தனையோ வழக்குகள், கேசி பழனிசாமி வழக்கு போட்டு பல வழக்குகள் எடப்பாடி பழனிசாமி சுத்தி இருக்கு. ஆனா அன்னைக்கு சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. திமுகவை தவிர்த்து யாருமே எதிர்ப்பு. திமுக தான் எதிர்க்குது எங்களை. சின்னம்மா வந்துட்டா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல சோழியே கிடையாது, இந்த அதிமுகவை இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமா மாத்திருவாங்க அப்படின்ற திமுகவோட எதிர்ப்பு மட்டும்தான் இருந்தது. அதிமுக எந்த எதிர்ப்பும் இல்லை. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் அந்த படிவத்தை கொண்டு போய் சின்னம்மாட்ட கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களை இவர்கள் நீக்குவதற்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தான் தொண்டர்களாகிய நாங்க கேட்கிறோம். அதே ஒரு கடைக்கோடி இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் கேள்வி வைக்கிறாங்க. இதே தேர்தல் ஆணையம் எங்களுடைய வழக்கைய விசாரிக்க மாட்டேன், எங்களுக்கு ஏன் நியாயம் கிடைக்க மாட்டேன்னு தான் புலம்பிட்டு கொண்டாங்க. அதனால பணம் இருந்தா மட்டும் பத்தாது, மனம் வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும். தொண்டர்கள் மத்தியில அந்த எண்ணம் ஓட்ட வரணும். நம்மளுக்கு தலைவராக இருக்கிறது, தலைவியாக இருக்கிறது அவங்கதான், அவங்க தீர்மானிக்கணும். நானே ஒண்ணு தீர்மானிச்சுக்கிற முடியாது. எடப்பாடி பழனிசாமி தனக்கு தானே தீர்மானிச்சுக்கிட்டாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் கட்சி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டாரு. நாங்க ஏத்துக்கணுமே உங்களை, பொதுமக்கள் ஏத்துக்கணும், கடக்கோடியில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய தொண்டை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டாதான் நீங்க வெற்றிவாக சொல்ல முடியும் எல்லா தேர்தலையும். இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேகாவெல்லாம் கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சீமான் ஒருபுறம் சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது பாஜகவும் சேர்ந்து ஏன் டிடிவி தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களை இணைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சகோதரி, மறுபடியும் சொல்றேன், சுயநலம். ஏன்னா நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, இவங்க மூஞ்சில் எப்படி முழிக்க போறோம்? நம்ம இவ்வளவு பெரிய உலகமகா துரோகம் பண்ணிருக்கோமே சின்னம்மாவுக்கு, ஓபிஎஸ்க்கு, தினகரனுக்கு. இந்த 3 பேருடைய மூஞ்சில் எப்படி முழிக்க போறோம் என்ற ஒரு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாங்க தான் அச்சம் தவிர்ன்னு சொல்றோம். விடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் உங்களை. ஏதோ ஒரு சுயநலம், தவறான வழிகாட்டுல தவறான வழியை போயிட்டீங்க. மறுபடியும் மனம் திருந்தி வந்தா நீங்களே கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம். சின்னம்மா தீர்மானிச்சாங்க உங்களை, மக்கள் உங்களை தீர்மானிக்கலாம் முதலமைச்சரா. சின்னம்மா தானே தீர்மானிச்சாங்க. சின்னம்மா ஆணையிட போய் தானே எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாங்க. வாக்களிச்சு நீங்க முதலமைச்சரா 4.5 ஆண்டுகள் இருந்தீங்க. அப்படின்ற போது நீங்க முதல்ல மனம் திருந்தி வரணும்னு சொல்றேன். இல்ல தாவேகா பேசுறேன், நாம் தமிழர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, நாம் தமிழர் ஒரு காலத்திலையும் அதிமுகவோட கூட்டணி வைக்காது. அவங்க தனிச்சுதான் போட்டிடுவாங்க. தாவேகா தன்னை தமிழ்நாட்டிலே நிரூபிக்க வேண்டும், எத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்க அப்படின்னு அவங்க தனியாகத்தான் போட்டிடுவாங்க. பிஜேபியை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து தமிழ்நாட்டுல அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னா, அதுதான் சொல்றேன், ஒரு முட்டாள்தனமான எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அவ்வளவுதான். ஒருவேளை இப்ப நீங்க சொல்றீங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடைசி வர இணைக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை, இணைக்க இடமே உங்களுக்கு கொடுக்கல என்றால், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. என்ன பண்ண போகிறார்கள்? எந்த மாதிரியான சூழல்ல நீங்க இருக்கிறீங்க?
கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க சின்னம்மா அவங்க. ஏன்னா பல தேர்தலுக்கு யூகம் வகுத்தவங்க அவங்க. அம்மா அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு பல யூகங்களை வகுத்தாங்க நடராஜன் ஐயா அவர்களும் சின்னம்மா அவங்களும். அதனால இதே நிலை நீடிச்சால் தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிப்பு முன்னாடி கூடிய விரைவில் சின்னம்மா ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. அது தொண்டர்களுடைய விருப்பத்தோடு சொல்லுவாங்க, பொதுமக்களுடைய விருப்பத்தோடு சொல்லுவாங்க. அது கூடிய விரைவில் அது நடக்கும் சகோதரி. அது மட்டும் இல்ல, இப்போ முக்கியமா எல்லாரும் வந்து குற்றம் சாட்டுறது டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன ஜாதி 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 பெயரை கொண்டு வந்து ஓட்டு வாங்கிடலாம்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணமும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதுல இருந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிறாங்களோ? இல்ல, ஜாதி ஜாதினா நாங்க யார் ஜாதி கொண்டு வந்தது? யாரு நாங்க ஜாதி கொண்டு வந்தது? இது நாள் வரைக்கும் ஜாதியை பத்தி சின்னம்மா பேசியிருக்காங்களா? தினகரன் பேசியிருக்காரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்களா? சரி, ஓபிஎஸ் கூட 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மொத்தம் ஒரு 3 எம்எல்ஏக்கள் இருக்கான்னு வைங்களேன். அந்த 3 எம்எல்ஏக்களும் பிற சாதியினர் இல்லையா கேக்குறேன். மனோஜ் பாண்டியன் யாரு? நாடார் தானே? அதே மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை ஓபிஎஸ் அத்தனை நிர்வாகிகளும் இல்ல முக்குளத்தோரா? சின்னம்மாவை சந்திக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் முக்குளத்தோரா? இல்ல அதே மாதிரி டிடிவி தினகரன் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் முக்குளத்தோரா? எங்களை எப்படி ஜாதி ரீதியா பார்க்க முடியும்? நாங்க சொல்றோம் ஜாதி ரீதியா இந்த அதிமுகவை வழிநடத்துறது எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி நாங்க சொல்றோம். ஏன்னா நீங்க ஒரு கவுண்டர் கட்டுப்பாட்டுல வந்துச்சு, இனி இது கவுண்டர் கட்சி அப்படின்னு நீங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பேச வைக்கிறீங்க உங்களுடைய ஆதரவாளர்களை. நேரடியா நம்ம பார்த்துட்டோம். அதனால நீங்க தான் ஜாதி ரீதியான அரசியல் பண்றீங்க, நாங்க கிடையாது. நாங்க அதிமுக எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ, அம்மா காலகட்டத்தில் எப்படி அப்படித்தான் இருக்கு. நீங்க ஜாதி மதத்துக்கு வேலை இல்லை, எல்லாரும் ஒரு தாய் மக்கள் அப்படிதான் சின்னமா பாக்குறாங்க. நீங்க தான் சுயநலமா அந்த கொங்கு மண்டலம், அந்த கவுண்டர் இனம் இதை பாக்குறீங்க நீங்க. அதனாலதான் மக்கள் உங்களை ஏத்துக்கிறாம 11 தோல்வியை கொடுத்திருக்கு. இது தெரிய வேணாமா? இந்த கொங்கு மண்டலத்துல ஈரோடு கிழக்கு தொகுதியில 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்கீங்க நீங்க. ஒரு முறை தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, ஒரு ட்ரிப் நீங்க போட்டியே போடல. அப்படின்ற போது நீங்க ஒத்துக்கணும், நீங்க தான் ஜாதி ரீதியாக அரசியல் பண்றீங்க. ஏன்னா ஒரு திராவிட கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கட்சிங்க. ஜாதி மதத்துக்கே வேலை இல்லை. அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடிய இயக்கம், அனைத்து ஜாதியினருக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இயக்கம். ஜாதியை கொண்டு வர்றது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆகவே எங்ககிட்ட ஜாதி வேதம் கிடையாது சகோதரி. கண்டிப்பா, சரிங்க சார். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ ராஜ்யசபா எம்பிகளுக்கு தேர்தல் வரப்போகுது. இப்போ திமுக சார்பில் 4 எம்பிகளை நியமனம் பண்ணணும், அதிமுக சார்பில் 2 எம்பிகள். அந்த 2 எம்பிகள்ல ஒண்ணு வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கணும், அது வந்து அதிமுகவுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? யார முன் நிறுத்த போறாங்க? ஒரே ஒரு விஷயம் சகோதரி, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மொத்தம் வந்து அதிமுகவுடைய சீட்டு 66. இந்த 66லயும் கூட ஒரு சீட்டு ஜெகன் இவரு பூவை ஜெகனுடைய சீட்டு. அவர் அதிமுக கூட்டணியில் இருக்கார், ரெட்டலை சின்னத்துல வெற்றி பெற்றவர். அவரையும் கூட வச்சுக்கலாம். 66 சீட்டு அதிமுகவோட சொந்த சீட்டு. அதுல 4 பிரிஞ்சு நிக்குது அண்ணன் ஓபிஎஸோட டீம். மீதி எவ்வளவு இருக்கு? 61 தான் இருக்கு. 62 இருக்கு. 62 இருக்கு. மொத்தத்துல 62 இருக்குன்னு வைங்களேன். இந்த 62ல பாமக 5 இருக்கு, அது காட்டிலும் பிஜேபி 4 இருக்கு. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் 2 இடத்தை ஜெயிக்க முடியும், 2 ராஜ்யசபா உறுப்பினர் எடுக்க முடியும். இவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். எப்படி சின்னம்மா ஒண்ணு சேரணும், தினகரன் ஒண்ணு சேரணும், ஓபிஎஸ் ஒண்ணு சேர்ந்தா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும். அது மாதிரி இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி 2 பேரை அதிமுக சார்பில் எடுக்கணும், அதிமுக கூட்டணி சார்பில் எடுக்கணும் அப்படின்னா அனைவரும் ஒண்ணு சேரணும். பிஜேபி ஒண்ணு சேரணும், பாமக ஒண்ணு சேரணும், அண்ணன் ஓபிஎஸ் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேராம ஒரு ஆளை மட்டும் எடுக்க வேண்டாம், எடுக்க முடியலாம். யார? அவங்க நினைச்ச ஜெயக்குமார கூட எடுக்கலாம், அவரு தான் அதுக்கு அடி போட்டிருக்காரு. ஆனா மீதி இருக்க எம்எல்ஏக்கள் வேஸ்ட் தான். அப்ப பலம் இருந்தும் இல்ல, இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் இருந்தும் சுயநலம் தடுக்குது. ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன? ஒருவேளை அன்புமணிக்கு ஆதரவு கொடுப்பாரா எடப்பாடி அவர்கள்? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கூட்டணி கட்சிக்கு உண்டான மரியாதையை கொடுத்தாகணும். அது ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு அதுதான் சந்தர்ப்பவாத எண்ணம் யாருகிட்ட இருக்கு? எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அன்றைய சூழ்நிலையில் நீ தேவைப்படுகிறார். அன்றைய சூழ்நிலையில சின்னம்மா காலில் விழுந்த பதவி வாங்க, இன்னைக்கு யாருன்னு தெரியாது. அது மாதிரி அன்றைய சூழ்நிலையில அவங்ககிட்ட ஒரு உடன்பாடு வச்சுக்கிருவாங்க. நாங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு பாமகவோட உடன்பாடு வச்சிருக்காங்க, பிஜேபியோட உடன்பாடு வச்சிருக்காங்க, தேமுதிகவோட உடன்பாடு வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடையாது, ராஜ்யசபா எம்பி கூட உங்களால ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த ஒரே ஒருத்தர், அந்த ஒருத்தரை நீங்க வேண்ட சுதந்திரமா தேர்ந்தெடுக்கலாம். இன்னொருத்தர் எடுக்கணும்னா எங்களுடைய ஒற்றுமை தேவைப்படுது, அனைவரோட ஒற்றுமை தேவைப்படுது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கண்டிப்பா. அரசியல் குறித்து பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சகோதரி, நன்றி நன்றி.